நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு ஆர்டிஎம் வணக்கம். நான் கோகிலவாணி கிருஷ்ணன். முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். ஆகஸ்ட் 10 முதல் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு எல்லை பகுதிகளை திறக்க மலேசியா சிங்கப்பூர் இணக்கம். ஜோஹோரில் வெள்ள நிலைமை கடுமையாகிறது. 1000க்கும் மேற்பட்டோர் துயர் துடைப்பு மையங்களில் தஞ்சம். ஐந்து மாத கால இடைவெளிக்கு பின் மலேசிய சிங்கப்பூர் இடையிலான எல்லைப் பகுதி திறக்கப்பட உள்ளது. ஆகஸ்ட் 10ஆம் தேதி தொடங்கி RGL எனும் பாதுகாப்பான இருவழி பயண திட்டத்தையும் PCA குறிப்பிட்ட காலத்துக்கான பயண ஒப்பந்தம் ஆகியவற்றை நடைமுறைப்படுத்த இரு நாடுகளும் இணக்கம் தெரிவித்திருக்கின்றன. அதன் தொடர்பில் வெளியுறவு அமைச்சர் டத்து ஸ்ரீ ஈஷாமுரின் துன் ஹுசைனும் சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் விவியன் பாலகிருஷ்ணனும் இன்று கூட்டு அறிக்கை வெளியிட்டனர். அந்த இரு திட்டங்களுமே மலேசியா சிங்கப்பூர் எல்லையை கடக்க காத்திருக்கும் பல்வேறு தரப்பினருக்கு அனுகூலங்களை கொண்டு வரும். RGL திட்டத்தின் கீழ் மலேசிய சிங்கப்பூர் குடிமக்கள் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக நோக்கத்துக்காகவும் அலுவல் பணிக்காகவும் இருவழி பயணத்தை மேற்கொள்ள முடியும். எனினும் அந்த திட்டத்தின் கீழ் பயணம் மேற்கொள்வோர் COVID-19 தொற்றை தடுப்பதில் இரு நாடுகளும் ஏற்றுக்கொண்ட சுகாதார பாதுகாப்பு விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும். COVID-19 தொற்றை கண்டறிய மேற்கொள்ளப்படும் ஸ்வாப் சோதனையிலும் அவர்கள் உட்படுத்தப்படுவர். இவ்வேளையில் PCA ஒப்பந்தத்தின் கீழ் பணி நிமித்தம் காரணமாக சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் இரு வழி பயணம் மேற்கொள்ள இரு நாடுகளின் குடிமக்களும் அனுமதிக்கப்படுவர். அலுவல் காரணமாக 3 மாதங்களுக்கு தொடர்ச்சியாக அங்கு தங்கியிருக்கலாம் அல்லது குறுகிய கால பயணத்தை முடித்துக் கொண்டு தாயகம் திரும்பவும் அவர்கள் அனுமதிக்கப்படுவர். ஆகஸ்ட் 10ஆம் தேதி RGL PCA திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் மலேசிய சிங்கப்பூர் அதிகாரிகள் துரிதமுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிற பாகுபாடு தொடர்பில் கூற்று வெளியிட்டமைக்காக மன்னிப்பு கோரும்படி பாலிங் உறுப்பினர் டத்தோ அப்துல் அசீஸ் அப்துல் ரஹீமுக்கு மக்களவைத் தலைவர் டத்தோ அசார் அசிசான் ஹாரூன் உத்தரவிட்டார். அந்த கூற்றில் அவமதிக்கும் சொற்கள் அடங்கி இருக்கின்றன. எனவே சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை மீட்டுக் கொள்வதுடன் டத்தோ அசீஸ் அப்துல் ரஹீம் மன்னிப்பும் கோர வேண்டும் என்று டத்தோ அசார் அசிசான் பணித்தார். நாடாளுமன்ற தேர்வு செயற்குழுவில் மகளிர் பிரதிநிதிகள் இடம்பெறாததற்கான காரணம் தொடர்பில் பத்துகாவான் உறுப்பினர் கஸ்தூரி ராணி பட்டு கேள்வி எழுப்பிய சமயத்தில் அவரை இடமறித்து பேசிய டத்தோ அப்துல் அசீஸ் கருமையாக இருப்பதால் தெரியவில்லை என வெளியிட்ட கூற்றால் நேற்று மக்களவையில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. அவையின் விதிப்படி அந்த கூற்று தவறானது. அதற்காக அவர் உடனடியாக மன்னிப்பு கோர வேண்டும். டத்தோ அசார் அசீசாவின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அவையில் மன்னிப்பு கோரிய பாலிங் உறுப்பினர் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை மீட்டுக் கொள்வதாகவும் தெரிவித்தார். மக்களவையில் இனி இத்தகைய சம்பவம் மீண்டும் நிகழ்ந்தால் சம்பந்தப்பட்டோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் டத்தோ அசார் அசிசான் எச்சரித்தார். 2020 வரவு செலவு திட்டத்தில் தாக்கல் செய்யப்பட்டது போன்று 15 ஆண்டுகளுக்கு மேலாக சேவையாற்றிய அரசு ஊழியர்களுக்கு 75 நாட்கள் வரை ரொக்கமாக வழங்கும் GCR சலுகையை நடைமுறைப்படுத்தும் பரிந்துரையை மறு ஆய்வு செய்ய அரசாங்கம் முடிவெடுத்திருக்கின்றது. சேவையில் இருக்கும் போதே GCR சலுகையின் கீழ் எடுக்காத விடுப்பை கணக்கிட்டு முன்கூட்டியே ரொக்கமாக பெறுவது அரசு ஊழியர்களுக்கு அதிக லாபம் இல்லை என கருதப்படுவதால் அந்த திட்டம் மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் என நாடாளுமன்ற சட்ட விவகாரங்களுக்கான பிரதமர் அமைச்சர் டத்தோ தக்கியுட் ஹசான் வலியுறுத்தினார். பொது சேவை ஊழியரின் நடப்பு கடைசி சம்பளத்தின் அடிப்படையில் GCR கணக்கிடப்படுகிறது. சேவையில் இருக்கும் போது பெரும் சம்பளத்தை விட பணி ஓய்வு பெறும் சமயத்தில் அவர்களின் இறுதி சம்பளம் இன்னும் அதிகமாக இருக்கும். எனவே அந்த பரிந்துரை மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் ஓய்வு பெறும் சமயத்தில் எடுக்கப்படாத விடுப்புக்காக GCR தொகை கணக்கிடும் பட்சத்தில் பொது சேவை ஊழியர்கள் இன்னும் கூடுதலான தொகையை பெற வாய்ப்புள்ளதாக டத்தோ தக்கியுட் ஹசான் சொன்னார். மக்களவையில் சத்திய உறுப்பினர் ஷஹரி ஜுக்ரினாயின் அப்துல் கடீர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்தார்.
தொடர்ந்து பெய்து வரும் அடைமழையால் மருத்துவமனைகள் உட்பட நாட்டின் சில பகுதிகள் திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வருகின்றன. கிராமப்புறங்களில் ஏற்பட்ட வெள்ளத்தால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்ட வேளை அதிகமான வாகனங்களும் நீரில் மூழ்கின. இருப்பினும் அப்பேரிடரால் இதுவரை யாரும் காயமடையவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜோஹோரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை திடீரென 2 மடங்காக அதிகரித்துள்ளது. நேற்று காலை வரையில் வெள்ள துயர் துடைப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் மக்களின் எண்ணிக்கை 1271 அதிகரித்துள்ளது. 331 குடும்பங்களைச் சேர்ந்த அவர்கள் அனைவரும் மூவார், தங்காக், பொந்தியான், பத்து பஹாட் ஆகிய வட்டாரங்களில் அமைக்கப்பட்டிருக்கும் 15 வெள்ள துயர் துடைப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ள நிலையை கண்காணிக்க பொது தற்காப்பு படை, அரச மலேசிய போலீஸ் படை, தீயணைப்புத்துறை, மாவட்ட அலுவலகம் உட்பட இதர பாதுகாப்பு குழுவினர் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆர் வித்யானந்தன் கூறினார். இதனிடையே நெகிரி சம்பிலான் மாநிலத்தில் இதுவரை 50க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த ஏறக்குறைய 260 பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் சிரம்பான், பாட்டிக்சன் வட்டாரங்களில் அமைக்கப்பட்டிருக்கும் 3 வெள்ள துயர் துடைப்பு மையங்களில் தங்கி வருகின்றனர். அவர்களில் 33 குடும்பங்களைச் சேர்ந்த 138 பேர் பாட்டிக்சனில் உள்ள தனாமேரா சைட் சி தமிழ் பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அங்கு 200க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர்மட்டம் 1.3 மீட்டர் உயரத்துக்கு அதிகரித்துள்ளது. கிளாந்தான் குவா முசாங்கில் உள்ள கம்போங் ஆரின் 5 குடியிருப்பு பகுதியில் 300க்கும் அதிகமான பூர்வக்குடி மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆரிங் ஆற்று நீர் கரை புரண்டோடி திடீர் வெள்ளத்தை ஏற்படுத்தியதால் மக்கள் தங்கள் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து வெளியேற முடியாமல் சிக்கிக் கொண்டனர். தொடர்ந்து பெய்த மழையால் அப்பகுதியின் முக்கிய தொடர்பு சாலையில் 3 மீட்டர் உயரத்துக்கு வெள்ளம் பெருகி பின்னர் நேற்று மதியம் மணி 3 அளவில் வற்றத் தொடங்கியது. பஹாங் ஜுராந்தோட் பகுதியில் உள்ள தமன் நகாரா தேசிய வனவிலங்கு பூங்கா வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டது. அங்கு நிறுத்தி வைக்கப்பட்ட வெளிநாட்டவர்களின் கார்கள் நீரில் மூழ்கின. மழைக்காலமாக இருப்பதால் ஆங்காங்கே வெள்ளம் ஏற்பட்டு வருகிறது. அதனால் சுற்றுப்பயணிகள் வெளி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு முன் வானிலை மாற்றத்தை கவனத்தில் கொண்டு தொடர்ந்து முன்னெச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நிலையற்ற வானிலை காரணமாக ஜோஹோரின் மேலும் சில மாவட்டங்களில் வெள்ளம் ஏற்படுவதற்கான சாத்தியம் உள்ளதால் அதனை எதிர்கொள்ள உரிய முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி ஜோஹோர் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டார் பாதுகாப்பு பணிக்குழுவினருக்கு உத்தரவிட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட பகுதிகளில் தொடர் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அதேவேளை பாதுகாப்பு குழுவினரின் உறுப்பினர்களை அதிகரிக்கும்படியும் சுல்தான் இப்ராஹிம் உத்தரவிட்டார். தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அமலாக்க தரப்பினரின் உத்தரவுகளை முறையாக பின்பற்றுமாறும் அவர் அறிவுறுத்தினார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தற்காலிக துயர் துடைப்பு மையங்களில் தங்க வைக்கப்படுவதை மாநில அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என்றார் அவர். கோவிட்-19 பெருந்தொற்று பரவலை தடுக்க சம்பந்தப்பட்ட மையங்களில் சுகாதார பரிசோதனையை மேற்கொள்ளும்படி சுல்தான் இப்ராஹிம் மாநில சுகாதாரத்துறைக்கு உத்தரவிட்டார். மலாக்காவில் நோவ்கோரோட் என அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும் புதிய வகை கோவிட்-19 தொற்று பரவல் கண்டறியப்பட்டுள்ளது. ரஷ்யாவிலிருந்து நாடு திரும்பிய மலேசியர் ஒருவரின் மூலம் அத்தொற்று மலாக்காவில் பரவ தொடங்கியுள்ளது. ரஷ்யாவின் வரலாற்று பூர்வ இடமாக விளங்கும் நோவ்கோரோட் நகரின் பெயரே இந்த புதிய தொற்று பரவலுக்கு இடப்பட்டிருப்பதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூரிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். கடந்த ஜூலை 5ஆம் தேதி நாடு திரும்பிய அவருக்கு அனைத்துலக விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுகாதார பரிசோதனையில் கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. அதனையடுத்து அவர் சுங்கைபுலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இந்நிலையில் அவருடன் விமானத்தில் ஒன்றாக பயணித்த அவரது நண்பருக்கும் அத்தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது.
விமான நிலையத்தில் அவர் மீது மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் வைரஸ் தொற்றுக்கான அறிகுறிகள் எதுவும் கண்டறியப்படவில்லை. எனினும் ஜூலை 7ஆம் தேதி வாக்கில் காய்ச்சல் சுவாச பிரச்சினையால் பாதிக்கப்பட்டு மறு பரிசோதனை செய்யப்பட்டதில் அவர் வைரஸ் தொற்றுக்கு இலக்காகியது உறுதிப்படுத்தப்பட்டதாக டாக்டர் நூர் இஷாம் அப்துல்லா தெரிவித்தார். தற்போது அந்த நபருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த அவரது தந்தையும் கோவிட்-19 வைரஸ் தொற்றுக்கு இலக்காகியுள்ளார். நாடு திரும்பிய மகனை வீட்டிற்கு அழைத்து வர அவரது தந்தை உட்பட 4 விமான நிலையத்திற்கு சென்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதுவரை சம்பந்தப்பட்ட நபருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த 14 பேர் அடையாளம் காணப்பட்டு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதில் அவர்கள் அத்தொற்றுக்கு இலக்காகாதது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக டாக்டர் நூர் இஷாம் சொன்னார். நாட்டின் எல்லைக்குள் சட்ட விரோதமாக நுழைய முற்படும் தரப்புக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். குறிப்பாக கள்ளப்பாதைகளில் காவல் சுற்று நடவடிக்கைகள் தொடர்ந்து வலுப்படுத்தப்படும் என்று பாதுகாப்பு விவகாரங்களுக்கான முத்தமைச்சர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். மே 1ஆம் தேதிக்கும் இம்மாதம் 12ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட பென்தெங் சோதனை நடவடிக்கைகளில் 1494 கள்ளக்குடியேறிகளும் கடத்தல்காரர்களுக்கு துணைபோன 249 படகோட்டிகளும் கைது செய்யப்பட்டனர். நாட்டின் எல்லைப் பகுதிக்குள் ஊடுருவ முற்பட்டதாக 50 படகுகளும் 191 வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் ஒரு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். சட்டவிரோத ஆழ்கடத்தல் நடவடிக்கைகளை முறியடிக்க எல்லைப் பகுதியில் அரச மலேசிய போலீஸ் படை, மலேசிய கடல் போக்குவரத்து அமலாக்க நிறுவனம், எல்லை கண்காணிப்பு நிறுவனம் உள்ளிட்ட அமலாக்க படைகள் தொடர் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. அதன் தொடர்பில் நேற்று முன்தினம் நாடு முழுவதும் 65 இடங்களில் போலீஸ் சாலை தடுப்புகளை அமைத்து சோதனை நடத்தியது. அந்த நடவடிக்கைகளில் சுமார் 40,255 வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. கோவிட்-19 அச்சுறுத்தலால் 4 மாதங்களுக்கும் மேலாக வீட்டில் இருந்தவாறே இணையத்தின் வழி கல்வி கற்று வந்த மாணவர்கள் ஜூலை 15 மற்றும் 22ஆம் தேதிகளிலிருந்து மீண்டும் பள்ளிக்கு திரும்பவிருக்கின்றனர். நீண்ட இடைவெளிக்கு பின்னர் பள்ளிக்கு திரும்பவுள்ள மாணவர்கள் உட்பட அவர்களது பெற்றோர்கள், ஆசிரியர்கள் ஆகியோரின் மனநிலை மகிழ்ச்சி கலந்த பதற்ற நிலையில் இருக்கும் என்பது நிச்சயம். நாட்டில் கோவிட்-19 தொற்று பரவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் SOP நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு பள்ளிகள் சீரான முறையில் செயல்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பல மாதங்களுக்கு பின் மாணவ செல்வங்களை மீண்டும் வரவேற்பதில் ஆசிரியர்களின் மகிழ்ச்சிக்கு ஈடு இணையே இருக்காது. வீட்டிலேயே முடங்கி கிடந்த மாணவர்களுக்கோ நண்பர்களை மீண்டும் சந்திப்பதற்கான தருணமாகவும் இது நிச்சயம் அமையும். எனினும் கடந்த 4 மாதங்களாக 24 மணி நேரமும் பிள்ளைகளின் அனைத்து நடவடிக்கைகளையும் நேரடியாக கண்காணித்து வந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை மீண்டும் பள்ளிக்கு அனுப்புவதில் சற்று தயக்கம் காட்டுவதாகவும் அறியப்படுகிறது. மாணவர்களின் சுகாதார பாதுகாப்பை முன்னிறுத்தி பள்ளிகளில் SOP நடைமுறைகள் பின்பற்றப்படுவது உறுதி செய்யப்படும் என்பதால் பெற்றோர்கள் அது குறித்து கலக்கம் கொள்ள தேவையில்லை. 37.5 பாகை செல்சியஸுக்கும் கூடுதலான உடல் வெப்பத்தை கொண்டிருக்கும் மாணவர்கள் பள்ளி வளாகத்தினுள் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அதனை தவிர்க்க பள்ளிக்கு வரும் மாணவர்களின் உடல் வெப்பத்தை முன்கூட்டியே பரிசோதித்துக் கொள்ளும்படி பெற்றோர்களும் அறிவுறுத்தப்படுகின்றனர். பேராக்கில் உள்ள அனைத்து பள்ளிகளும் நாளை திறப்பதற்கு முழு தயார் நிலையில் உள்ளன. SOP நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகளை பின்பற்றி அனைத்து பள்ளிகளும் முன் ஏற்பாடுகளை செய்து முடித்துள்ளன. குறுகலான வகுப்பறைகளில் 1 மீட்டர் தூர இடைவெளியை பின்பற்றி மேசைகளை அடுக்குவது தொடக்கத்தில் சற்று சிக்கலாக அமைந்தது. எனினும் பொருத்தமான அணுகுமுறைகளுடன் அந்த சிக்கலுக்கு தீர்வு காணப்பட்டதாக பேரா ஆட்சிக்குழு உறுப்பினர் ரஸ்மான் ஜக்காரியா தெரிவித்தார். நாட்டில் கோவிட்-19 தொற்று பரவல் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கும் நிலையில் பேராக்கில் உள்ள பள்ளிகள் சுகாதார அமைச்சு நிர்ணயித்திருக்கும் கடும் விதிகளுடன் கூடிய SOP-யை பின்பற்றி முழு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றன. மாணவர்களின் பாதுகாப்பு கூறுகளை கருத்தில் கொண்டு மாநிலம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் SOP பின்பற்றப்படுகிறதா என்பதை உறுதி செய்ய தமது தரப்பு தொடர்ந்து கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் என்றார் அவர். ஈப்போவில் பேரா மாநில பார்வையற்றோர் சங்கத்தின் புதிய கட்டிடத்தை திறந்து வைத்த பின் ரஸ்மான் ஜக்காரியா செய்தியாளர்களிடம் பேசினார்.
மழை குருவி கூட்டின் ஏற்றுமதிக்கான மதிப்பு இவ்வாண்டு 300 கோடி வரை அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை காட்டிலும் அது 300 விழுக்காடு அதிகமாகும் என கால்நடை சேவைத்துறையின் தலைமை இயக்குநர் டாக்டர் நூலிசான் முகமது நூர் தெரிவித்தார். தரமான பொருட்களை உற்பத்தி செய்வதால் ஏற்றுமதியின் மதிப்பு அதிகரிக்கிறது. அதோடு வெளிநாட்டு சந்தைகள், குறிப்பாக சீனாவிற்கு பொருட்களை ஏற்றுமதி செய்வதால் அதன் மதிப்பு அதிகரிக்கிறது. மழைக்குருவி கூட்டை தயாரிக்கும் 31 தொழிற்சாலைகளுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இன்னும் 21 தொழிற்சாலைகளுக்கு சீன அரசாங்க தரப்பினரிடமிருந்து அனுமதி கிடைக்கவில்லை. மிலாக்கா ராயாவில் சுத்தம் செய்யப்படாத பெருமளவு பறவை கூட்டை சீனாவிற்கு ஏற்றுமதி செய்யும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் டாக்டர் நூர்லிசான் செய்தியாளரிடம் பேசினார். பதிவு செய்யப்பட்ட 11,000 பறவை கூடு தயாரிக்கும் நிறுவனங்களில் 2,000க்கும் அதிகமான நிறுவனங்களுக்கு MyGap சிறந்த விவசாய நடவு முறைக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. ஏற்றுமதி மதிப்பு மட்டுமின்றி இதன் வழி நிறைய வேலை வாய்ப்புகளையும் உருவாக்க முடியும் என டாக்டர் நூர்லிசான் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கோவிட்-19 பெருந்தொற்றால் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள சிறு நடுத்தர தொழில்துறையினர் தங்களது பொருளக கடனை திரும்ப செலுத்துவதற்கு நீட்டிக்கப்பட்டுள்ள கால அவகாசம் முடிவடைய இன்னும் 3 மாதங்களே எஞ்சி இருக்கின்றன. அந்த இடைக்கால விலக்கு கூடிய விரைவில் முடிவுக்கு வரவிருக்கும் நிலையில் சம்பந்தப்பட்ட வணிகர்கள் நிதி நிர்வாக திட்டமிடலை முன்கூட்டியே தொடங்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். நிதிச் சுமையை குறைப்பதற்காகவே அரசாங்கம் இந்த சிறப்பு சலுகையை அறிவித்திருப்பதை சம்பந்தப்பட்ட வணிகர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் என AKPK கடன் நிர்வாக ஆலோசனைக் கழகத்தின் நிதி கல்வி பிரிவு தலைவர் நூர் அக்மார் யாக்கோப் கேட்டுக் கொண்டார். மேலும் அந்த கால அவகாசம் முடிந்த பின்னரும் தங்களது நிதி ஆற்றலை நிலைநிறுத்திக் கொள்ள சம்பந்தப்பட்டவர்கள் முறையான நிதி நிர்வாக திட்டமிடலை மேற்கொள்ளுமாறும் அவர் அறிவுறுத்தினார். கடனை மீண்டும் செலுத்துவதற்கான அட்டவணை குறித்து அறிந்து கொள்ளவும் அதனை மறு அட்டவணையிடுவதற்கும் கடன் பெற்றவர்கள் சம்பந்தப்பட்ட கடனுதவி கழகங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம் எனவும் அவர் சொன்னார். கடன் பெற்றவர்கள் மீண்டும் தங்களது நிதி ஆற்றலை தக்க வைத்துக் கொள்ள உதவும் நோக்கில் AKPK அத்திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. கோவிட்-19 நெருக்கடியால் கடந்த 4 மாதங்களாக ஒத்திவைக்கப்பட்டிருந்த பெட்ரோனாஸ் மலேசிய கப்ரிக் மோட்டார் பந்தயத்தின் முதலாவது போட்டி வரும் ஜூலை 17ஆம் தேதி SIC செப்பாங் அனைத்துலக சுற்றுத்தளத்தில் நடைபெறவுள்ளது. அந்த வெற்றியாளர் கிண்ண போட்டிக்கான புதிய அட்டவணையை அதன் விளம்பர நிறுவனம் சேஃப் ஏ மியூச்சுவல் அறிவித்தது. வரும் ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து தொடக்கக்கூடிய அவசியம் அல்லாத விளையாட்டுப் போட்டிகளுக்கு அரசாங்கம் அனுமதி அளித்ததை அடுத்து மலேசிய கப்ரிக் மோட்டார் பந்தயம் மீண்டும் களத்தில் இறங்க தயாராகியுள்ளது. சப்பாங் அனைத்துலக சுற்றுத்தளத்தின் அட்டவணை நிறைந்து விட்டதால் வேறு வழியின்றி 8 சுற்றுகளை உட்படுத்தியிருக்கும் அப்பந்தயத்தின் சில பிரிவுகள் வேலை நாட்களில் நடத்தப்படும் என சேஃப் ஏ மியூச்சுவல் நிறுவனத்தின் இயக்குநர் ரான்ஹாக் கூறியுள்ளார். தற்சமயம் SOP நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைக்கு உட்பட்டு அப்பந்தயம் பார்வையாளர்கள் இன்றி நடத்தப்பட உள்ளது. SIC சுற்றுத்தளத்தை தவிர்த்து ஜோஹோர் தங்கா சுற்றுத்தளத்திலும் திரங்கானு கோங் படாக் சுற்றுத்தளத்திலும் அப்பந்தயத்தை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இருப்பினும் போட்டிக்கான SOP நடைமுறையில் மாற்றம் கொண்டுவரப்பட்டால் இவ்வாண்டுக்கான அட்டவணை புதிய சீரமைப்புக்கு உட்படுத்தப்படும் என ரான்ஹாக் கூறினார். தேசிய மகளிர் ஹாக்கி அணியை வழிநடத்தப் போவது யார் என்பது தொடர்ந்து கேள்விக்குறியாகவே உள்ளது. இறுதி முடிவெடுப்பதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாக தேசிய ஹாக்கி சம்மேளனத்தின் தலைவர் டாக்டர் ஸ்ரீ சுபஹான் கமால் தெரிவித்தார். தேசிய மகளிர் அணியில் இனி ஒரு அணி மட்டுமே இடம்பெற்றிருக்கும். தற்சமயம் 21 வயதுக்கும் மேற்பட்டோர், 21 வயதுக்கும் குறைந்தோர் என 2 பிரிவுகளாக செயல்படும் தேசிய மகளிர் அணி இனி 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிக்கான சிறப்பு திட்டத்தின் கீழ் ஒரே அணியாக ஒன்றிணைக்கப்படுவதாக டாக்டர் ஸ்ரீ சுபஹான் தெரிவித்தார். அதில் 80 விழுக்காட்டினர் 20 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களும் 20 விழுக்காட்டினர் 21 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருப்பர். எனினும் இரவு மணி 7:30க்கு TV2 மை ஃப்ரீ அலைவரிசை 1-2 தமிழ் செய்தியை கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.